Hey guys, உங்கள நிறைய பேருக்கு தெரியாத குளு படத்தோட டீசர்ல வர சின்ன ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மாஸ்டர் அண்ட் விக்ரம் படங்களுக்கு எல்லாம் டயலாக் ரைட்டரா வர்க் பண்ண ரத்னகுமாரோட டைரக்ஷன்ல சந்தானம் நடிக்கிற படம் தான் குளு. இந்த படத்துல இருந்து இப்போ ஒரு டீசர் வந்திருக்குது. சரி வாங்க இந்த டீசர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பெரும்பாலும் சந்தானத்தோடைய காமெடி கலாட்டாவை அடிப்படையா வச்சு தான் படம் நடிச்சிருப்பாரு. இந்த படத்துல அதுல்யா சந்திரா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பிரதீப் ராவத், மரியம் சார்ஜ், லுல்லு சபா மாறன் மற்றும் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய டைட்டில் கவனிச்சிங்க அப்படின்னா குளுகுளுன்னு டைட்டிலுக்கு மேலே ஒரு வேன் போகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த வேனுமே இந்த படத்தில் ஃபுல்லாமே ட்ராவல் ஆகும் போல. டீசருடைய ஸ்டார்டிங்லேயே ஒருத்தர் ஒரு கடத்தல் கும்பலால் கடத்தப்படுறாரு. அப்படி கடத்தப்பட்டவரை அவங்க நண்பர்கள் எல்லாரும் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். இவங்க சந்தானத்துக்கிட்ட உதவி கேட்க போகிறாங்க. அந்த இடத்துல சந்தானத்தோடைய ஃப்ளாஷ்பேக் அண்ட் சந்தானத்தோடைய சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுடைய நண்பரை எப்படி காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டீசரில் நமக்கு காட்டி இருக்கிறாங்க. இப்போதைக்கு இதுதான் கதையா இருக்கும். மேபி படத்தை இன்னும் கொஞ்சம் வேற ஒரு கதையா கூட காட்டலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் 2 காமெடியன் பழைய ஆக்ட்ரஸோடைய ஃபோட்டோ போட்ட மாஸ்க் போட்டு ஒருத்தரை கடத்த வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. பழைய ஆக்ட்ரஸோடைய மாஸ்க் போட்டு கடத்த வந்ததை பார்த்து இவருக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துடுது. இப்படி இல்லாமல் மாஸ்க் போட்டு கடத்துவாங்கன்னு இவர் ஒரு வழியாக கடத்திடுறாங்க. இவரை ஏன் கடத்துறாங்க அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். இந்த ஃப்ரேமில் சயின்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாட்டி வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் நின்று சயின்டிஸ்டோடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு ஆயுதம் மாதிரி காமிக்கிறாங்க. சந்தானத்தோடைய இன்ட்ரோவை காமிக்கும் போது சந்தானத்துக்கு பின்னாடி பல மெடல்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தேசிய கொடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஸோ இவர் ஒரு ஃபெயிலியர் சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். அதனால தான் ரொம்ப டிப்ரெஷனில் போன மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ஃப்ரேமில் சவப்பெட்டி செய்கிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அதே இது அடுத்த ஃப்ரேமில் சவப்பெட்டியை ஒரு குட்டியான மூலமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்த சவப்பெட்டிக்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படத்தில் யூஸ்லெஸ் வில்லன், யூஷுவல் வில்லன்னு காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் 2 வில்லன்கள் இருக்கிறாங்க. ஒன்று காமெடி வில்லன், இன்னொன்று ஆக்ஷன் வில்லன். இந்த படம் ஆக்ஷன் கலந்த காமெடி படமாக கூட இருக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேமில் ஒரு குரூப் சந்தானத்துக்கிட்ட என்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஹெல்ப் கேட்டுட்டு வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சந்தானத்தோடைய கேரக்டரை பார்க்கும்போது ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தாடி வளர்த்துக்கிட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறாரு. இந்த படத்தில் இவருக்குன்னு ஏதாவது ஃப்ளாஷ்பேக் இருக்கலாம். இந்த ஒரு ஃப்ரேமில் பிஸ்னாரி கிட்னாப்பர்ஸ்னு போட்டிருக்கிறாங்க. இந்த 4 பேரும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக இவரை கடத்தி வச்சிருந்திருக்கலாம். இந்த படத்தில் சந்தானத்தோடைய ஃப்ளாஷ்பேக்கில் பல வேலைகள் பார்க்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏன் இவர் சோகமாக இருக்கிறாருன்னு தெரியல. +2 ரிசல்ட்டுக்காண்டிலாம் டிவிலலாம் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க சந்தானத்தை. சந்தானத்தோடைய காஸ்டியூம்லாம் வச்சு பார்க்கும்போது வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி காஸ்டியூமாக இருக்குது. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. டீசருடைய பிஜிஎம் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ஃபேக்ட்ரி, கண்டெய்னர், கன் ஷூட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் சந்தானத்துக்கு கன் ஷூட்டிங் சவுண்டு கேட்டால் செட் ஆகாது போல் காதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஷாட்டில் இவரை கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் வில்லனா கஜினி படத்து மூலயமா தமிழ் சினிமாவை மிரட்டின பிரதீப் தான் இந்த படத்தோடைய வில்லனா இருக்கிறாரு. சந்தோஷ் நாராயணன் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு விஜய் கார்த்திகேயன் ஒளிப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வாங்கியிருக்குது. இந்த படம் தியேட்டரில் ஜூலை 29 ரிலீஸ் ஆக போகுது. இதெல்லாம் இந்த படத்தோடைய டீசரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோட டீசரில் ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.